முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஒரு சில அடியார்களுக்கு சுயமாக அருள் வரும். ஆக அவ்வாறு சுயமாக அருள் வருவதால் அவர்களினுடைய மனதில் ஒரு சில கேள்விகள் எழத் துவங்கும். ஆக அந்த கேள்விகளுக்கு உண்டான சரியான பதில்களை இன்று தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்தடியார்களே, ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா, சுயமாக வரக்கூடிய அருளை நாம் தடுத்து நிறுத்தலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள். அவ்வாறு சுயமாக வரக்கூடிய அருளை நாம் தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு சில அடியார்களுக்கு யாரும் எதிர்பாராத நேரத்தில் இடத்தில் இருந்து திடீரென்று சுயமாக அருள் வந்து இறங்கும். ஆக அதற்குண்டான காரணங்களை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தினுடைய அருள் அந்த நபரை தேடி வந்து இறங்குகின்றது என்றால், அந்த நபருக்கோ அல்லது அந்த நபர் சார்ந்த குடும்பத்தினருக்கோ ஏதோ ஒரு தகவல்களை பகிர்ந்து கொள்ளவே அந்த தெய்வமானது அருளாக வந்து இறங்கி இருக்கின்றது என்பதாலும், அந்த தெய்வத்தினிடம் அந்த தகவல்களை அறிந்து கொள்ளாமல் நாம் அந்த தெய்வத்தை மலையேற்றுவதோ அல்லது அருள் வந்து இறங்கிய அடுத்த கணமே அந்த அருளை தடுத்து நிறுத்த செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களுமே தவறாகவே முடியும் என்பதால் அடியார்கள் அந்த தகவல்களை அறிந்து கொண்டு முறைப்படி அந்த தெய்வத்தினுடைய அருளை மலையேற்றுவதே சிறந்ததாக சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஒரு சில அடியார்களுக்கு, ஐயா, இது போன்ற அருள் இறங்குவதில் மீது எனக்கும் பெரிதாக நம்பிக்கை இல்லை, மேலும் இது போன்ற அருள் இறங்குவதை நானும் விரும்பவில்லை, ஆகையால் நான் என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம். ஆக அருள் வந்து இறங்கக்கூடியவர்களுக்கு அருள் வருவதை விரும்பாத பொழுது, அவ்வாறு அருள் வந்து இறங்கக்கூடிய அடியார்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களினிடம் அவர்கள் அந்த அருளை விரும்பவில்லை என்ற தகவல்களை அவர்கள் மீது வந்து இறங்கக்கூடிய தெய்வத்தினிடம் பகிர்ந்து கொண்டு அந்த தெய்வத்தினிடமே என்ன செய்வது என்று கேட்டு தெரிந்து அறிந்து கொண்டு அந்த தெய்வத்தினுடைய வழிகாட்டுதன்படி எந்த வழிமுறையை பின்பற்ற சொல்கின்றதோ அந்த வழிமுறையை பின்பற்றுவதுதான் சரியான முறையாகும். ஆக அடியார்கள் இதை சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பர்ந்தடியார்களே, குறிப்பிட்ட ஒரு நபருக்கு திடீரென்று யாரும் எதிர்பாராமல் ஒரு தெய்வத்தினுடைய அருள் வந்து இறங்குகின்றது என்றால், அந்த தெய்வத்தின் மீது அந்த குறிப்பிட்ட நபரினுடைய முற்பிறவியிலோ அல்லது குறிப்பிட்ட அந்த நபரினுடைய முன்னோர்களினிடமோ அந்த குறிப்பிட்ட தெய்வத்திற்கு ஏதேனும் ஒரு தொடர்புகள் கட்டாயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக அவ்வாறு இறங்கக்கூடிய தெய்வத்தை நாம் தடுத்து நிறுத்துவது முற்றிலும் தவறு என்பதை நமது ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிய வைத்து கொண்டால், இறையருள் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் அந்த குறிப்பிட்ட நபரினுடைய வம்சாவளியினருக்கும் அந்த தெய்வத்தினுடைய வழிகாட்டுதல்களின்படி அவர்களினுடைய வாழ்வானது நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளும் வந்து சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 922 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைதிட்டு ஆலோசனை தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 922 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சர்வம் முனீஸ்வரம். நம சிவாய.